ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய அழைப்பு என்ற பொருளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அழைப்பு என்பதற்கு ஒரு சிறிய விளக்கம். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் தேவனுடைய அழைப்பு. முதலாவது நாம் பார்த்தது தேவதூதர்களை அழைத்ததை பார்க்கிறோம். தேவதூதர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் லூசிஃபர் என்ற தேவதூதன் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவனால் இயலவில்லை. இரண்டாவதாக மனிதனை அழைத்ததை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய அழைப்பு. முதல் மனிதன் அவன் சாத்தானாலே, அந்த லூசிஃபர் என்ற அந்த விழுந்து போன தூதனாலே அவனும் விழுந்து போனான் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் இயற்கையை கர்த்தர் அழைத்ததை நாம் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்க போகிறோம். இயற்கை என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கிறோம். வானங்கள், பூமி இவைகளை தேவன் அவற்றின் சர்வ சேனையையும் கர்த்தர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் சிருஷ்டித்த இவைகள் இயற்கை என்று அழைக்கப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயற்கை, தேவன் சிருஷ்டித்தவைகள் தான் இயற்கை. இயற்கை என்பவை தானாக தோன்றினவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நோக்கம் மனிதன் தம்மை வணங்க வேண்டும் என்று மனிதனுக்காக இயற்கையை படைத்ததெல்லாம் மனிதனுக்காக. ஆனால் மனிதன் தன்மை வணங்க வேண்டும் என்று தேவன் அவருடைய நோக்கமாய் இருந்தது. ஆனால் இயற்கையை மனிதன் வணங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இயற்கையை தேவன் பயன்படுத்தி தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயற்கை குறித்து, அதனுடைய நோக்கத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் ஒருவர், சிருஷ்டித்த ஒருவர் உண்டு என்பதை இயற்கை நிரூபிக்கிறது. அதற்கு இயற்கை சாட்சியாக இருக்கிறது. சங்கீதம் 19:1-2 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் அவை வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அவைகள் அறிவை தெரிவிக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த இயற்கையானது தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கிறது. இதைதான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20-21 தேவன் சொல்லுகிறார் இயற்கையை பார்த்து, இயற்கை தேவனால் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. இந்த இயற்கையை பார்க்கும்போது மனிதன் போக்கு சொல்ல இடமில்லை. தேவன் அதை சிருஷ்டித்தார் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறதுனாலே அவனுக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் மனிதன் விழுந்து போனதின் நிமித்தமாக அவன் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கிறதை தெளிவாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயற்கையானது தேவன் ஒருவர் உண்டு என்பதை தெரிவிக்கிறதற்காக, நிரூபிக்கிறதற்காக தேவன் அதை சாட்சியாக பயன்படுத்துகிறார். மனிதன் இன்றைக்கு வான மண்டலத்திற்கு கடந்து சென்று பல கண்டுபிடிப்புகளை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நிலாவிலே கால் வைக்கிறான். ஆனால் அங்கே மனிதனால் குடியிருக்க முடியாது என்று அறிந்து கொண்டிருக்கிறான். செவ்வாய் கிரகணத்திலே கால் வைக்கிறான். அங்கே மனிதர்கள் வாழ முடியாது என்று அறிந்து கொண்டிருக்கிறான். இவ்வாறு வான மண்டலங்களிலும் அவன் கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிலும் அவனால் முடிந்தது என்ன என்று சொன்னால், ஒரு அளவுதான் அவனால் முடிந்தது. தேவனுடைய படைப்புகளை தெளிவாக அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறது என்ன? இயற்கையானது
தேவன் சிருஷ்டித்தவர் என்பதை நிரூபிக்கிறது. அதே போல பூமியிலே பல கண்டுபிடிப்புகளை அவன் பூமியை தோண்டி அகழ்வு ஆராய்ச்சி செய்து பூமியில் பல பிடிப்புகளை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பழைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், கற்கால மனிதர்களுடைய அவர்கள் உபயோகித்த பொருள்கள், அவர்களுடைய மற்ற எழுத்துக்கள், இவைகளை எல்லாம் கண்டறிகிறான். ஆனால் அவனால் இன்னும் ஆழத்தில் உள்ளவைகளை அவனால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் சமீபத்திலே பல வாயுக்கள் அங்கே இருப்பதை மனிதனால் கண்டறிய முடிந்தது. மீத்தேன், ஷேல் கேஸ் என்று இப்படி வாயுக்கள்னாலே அவைகளிலிருந்து வருகிற அந்த கந்தக அந்த சக்தியானது மனிதர்களுக்கு அது பயன்படக்கூடிய மின்சாரம் எடுக்க எரிவாயுவாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவைகளை பயன்படுத்தலாம் என்று மனிதன் அறிந்தானே தவிர அந்த பூமிக்கு கீழே இருக்கிற அந்த நரகத்தை அவன் பார்க்க, அறிந்து கொள்ள, அதை கண்டறிய அவனால் முடியவில்லை. இதிலிருந்து நாம் அறிகிறது, வானத்திலும் பூமியிலும் மனிதனால் கண்டறிய முடியாத அநேக காரியங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறது என்ன? இயற்கையானது தேவன் ஒருவர் உண்டு என்பதை சாட்சியாக அறிவிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, இயற்கையினாலே என்ன நோக்கம், தேவனுடைய நோக்கம் என்ன இயற்கையை குறித்து என்று சொன்னால், அது மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இயற்கை அமைகிறது. மனிதன் அப்பமும் தண்ணீரும் ஆதரவு கோல் என்று வேதம் சொல்லுகிறது. வானம் மழையை பொழிந்தால் பூமியிலே பயிர் விளையும். அப்பமும் தண்ணீரும் அப்பமும் மனிதனுடைய வாழ்வாதாரம். இது இயற்கையாக மனிதனுக்கென்று தேவன் கொடுக்கிற, வானத்திலிருந்து கொடுக்கிற அந்த இலவசமான நன்கொடை என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியிலே சமுத்திரம், அவ்வளோ பெரிய சமுத்திரம், அதிலிருந்து கிடைக்கின்ற உப்பு தான் நமக்கு அதிக அவசியமான, தேவையான, அது இல்லாமல் நம்மால் முடியாது என்ற அந்த நிலைமைக்கு சமுத்திரத்திலிருந்து உப்பு எடுக்கப்படுகிறது. ஒரு சிறிய, ஒரு சாதாரணமான ஒரு உதாரணம் தான். ஆனால் வானத்திலும் பூமியிலும் தேவன் படைத்த இயற்கையானது, பூமியிலே உள்ள காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது, வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எத்தனையோ காரியங்கள் மனிதனுக்கு அது பிரயோஜனமாக, கால குறிப்புகளை அறிந்து கொள்ள, வாழ்வாதாரத்தை அவனுக்கு கிடைக்கும், வாழ்வாதாரம் கிடைக்க, இப்படியெல்லாம் மனிதனுக்கு தேவன் வானத்தில் அவைகளை படைத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் மழையை பெய்யாமல் தடுத்து விட்டாரானால் மனிதனால் மழை பெய்ய செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல, எரேமியா 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, தேவர்களில் யாராவது பூமியிலே மழை பெய்ய செய்ய முடியுமா என்று ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கேட்கிறார். முடியாது. ஜீவனுள்ள தேவன் ஒருவர் தான் அதை செய்ய முடியும். இப்படியாக தேவன் படைத்த இந்த படைப்புகள் எல்லாம் மனிதனுக்கு இயற்கையினாலே பல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. காடுகள், மலைகள், விளைநிலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவைகளால் மனிதனுக்கு நன்மை உண்டாகிறது. இயற்கையை கர்த்தர் மனிதனுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுதே என்று சொன்னதிலிருந்து 6 நாட்களும் தேவன் படைத்த அத்தனை படைப்புகளும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கென்று தேவன் அவனுக்கென்று பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக கொடுத்த இயற்கை. இந்த இயற்கையின் ஆசீர்வாதத்தை மனிதன் பிசாசினுடைய தந்திரத்தினாலே, சாத்தானினுடைய தூண்டுதலினாலே அதை அவன் சாபமாக மாற்றி போட்டு விட்டான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இயேசுவானவர் சாபத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக தான் தேவன் மனுஷ சாயலாக வந்தார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, எதிர்மறையான 2 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, நியாய தீர்ப்புக்கென்று இயற்கையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். முதலாவது நாம் பார்க்கிறோம், முதல் முறையாக தேவன் பூமியை அழித்த அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல
ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருந்தார்கள். பூமியானது சீர்கெட்ட நிலையில் இருந்தது. தேவன் அதை அழிக்க சித்தம் கொண்டார். அப்பொழுது தேவன் இயற்கையை பயன்படுத்தினார். வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்கும்படி செய்தார். பூமியின் ஆழங்களில் உள்ள ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கும்படி செய்தார். பூமி தண்ணீராலே அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல சோதோமின் நாட்களிலும் சோதம் குமோராவின் மேல் அக்கினியையும் கந்தகத்தையும் தேவன் வரப்பண்ணினார். காரணம் என்ன? மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. அந்த ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் என்ற அருவருப்பான ஒரு காரியம். சோதோமின் பாவம் என்ன என்று கேட்டால் ஒரு இப்படியாக சொன்னார், abundance of food and leisure என்று. அதிகமான பெருந்திண்டியும் ஒன்றுமில்லாமல் ஒரு சோம்பலும் தான் சோதோமின் பாவம். அது மாத்திரமல்ல, அநேக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சோதோமை கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். அப்படி அழிக்கும் போது தேவன் அக்கினியினாலே தேவன் அதை அழித்தார் என்று பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அழித்தது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடாத போது கர்த்தர் பார்வோனை எப்படி அழித்தார், எப்படி அவனுக்கு பாடம் கற்பித்தார் என்று பார்க்கும்போது இயற்கையை கொண்டு வாதைகளை அனுப்பி அவனுக்கு ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்பதை அவனுக்கு நிரூபித்தார். யார் இந்த கர்த்தர் என்று கேட்டான் பார்வோன். அவனுக்கு யார் என்பதை கர்த்தர் இயற்கையை கொண்டு நிரூபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோனா அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகும்போது சமுத்திரத்தை கர்த்தர் குலுக்கினார். அப்பொழுது சமுத்திரத்திலே தள்ளப்பட்ட யோனா அவன் ஒரு மீனினாலே விழுங்கப்பட்டான். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். அவர் தம்முடைய தீர்க்கதரிசி என்று கூட பாராதபடிக்கு அவனை நியாயம் தீர்த்ததை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு யோனா மனந்திரும்பி தான் போய் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த பணியை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் தங்களுடைய நல்ல கர்த்தர் கொடுத்த மழை, கர்த்தர் கொடுத்த பயிர் இவைகளை அனுபவிக்கும் போது தேவனை மறந்து போனது நிமித்தமாக அவர்களை நியாய தீர்ப்புக்குட்படுத்தினார். வானம் வெண்கலமாகவும் பூமி இரும்பாகவும் மாறியது. பஞ்சம், கொள்ளை நோய், பட்டயம் இவைகள் அவர்களை தாக்க கர்த்தர் அனுமதித்தார். இப்படியாக இயற்கையை கொண்டு கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக தேவன் நித்திய நியாய தீர்ப்புக்கென்று இயற்கையை அனுமதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியையும் அக்கினி கடலிலே தேவன் தள்ளினார் என்று பார்க்கிறோம். யார் இந்த மிருகம் என்றால், இந்த உலகத்தினுடைய கடைசியிலே உலகத்தை ஆண்டு ஒரு பெரிய ஒரு தலைவனாக வலு சர்பத்தின் ஆவியோடு கூட ஒரு தலைவன் இந்த உலகத்தின் முடிவிலே அவன் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருக்கும் போது அந்த வேளையிலே அவனுக்கென்று ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் அந்த மிருகத்தை, அந்த மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உருவத்தை வைத்து வணங்கும்படி செய்த அந்த கள்ள தீர்க்கதரிசியையும் தேவன் அவங்க அக்கினி கடலிலே தள்ளினார். இது நித்திய நியாய தீர்ப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். நித்திய நியாய தீர்ப்பு. இது மாத்திரமல்ல, கடைசியாக எந்த பூமியை சாத்தான் விரும்பினானோ, எந்த பூமியை ஆள நினைத்தானோ, எந்த மனிதனை ஆள நினைத்தானோ, அந்த சாத்தானுடைய அவன் விரும்பின அந்த பூமியை கர்த்தர் ஒரு அக்கினி கடலாக அவனுக்கு மாற்றினார் என்பதை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் அக்கினியை கொண்டு இந்த உலகத்தை கர்த்தர் முடிவிலே அழிக்கும் போது சாத்தானை கர்த்தர் முழுவதுமாக சங்கரித்தார் என்று பார்க்கிறோம். இயற்கையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இயற்கையின் மூலமாக தான் மனிதனை சந்தித்து கொண்டு வருகிறார். மழை பெய்யாதபடிக்கு, பூமி விளையாதபடிக்கு, கொள்ளை நோய், பட்டயம், பஞ்சம், பூமி எதிர்ச்சி, இப்படிப்பட்ட பல நாச வேலைகள் பூமியிலே இன்றைக்கு நடக்கிறது. இயற்கையே மனுஷனுக்கு விரோதியாக எதிரடியாக இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன?
மனுஷன் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுனாலே தேவன் இயற்கையை கொண்டு மனிதனை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இன்றைக்கும் நாம் கடந்து போகிற இந்த பெரிய பயங்கரமான COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோயானது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, அதற்கு மாற்று மருந்து என்ன, அதற்கு விமோசனம் என்ன, என்றைக்கு அது முடியும் என்று சொல்லி தெரிய முடியாத அளவுக்கு இன்றைக்கு இயற்கையாக வந்த இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே பல பாடுகளுக்கு மத்தியில் ஜனங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் ஒன்றை மாத்திரம் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் யாருடைய கரங்களிலே இதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த பூமியை என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய விசுவாசிகள் கையிலே. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களானால் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமானால் இயற்கையை பயன்படுத்தி கர்த்தர் இந்த தேசத்தை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அழைத்த இயற்கை என்பது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது நீங்களும் நானும் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது எத்தனை அவசியம் என்பதை இன்றைக்கு பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.